ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு லாரவல் ப்ராஜெக்ட், அதாவது லாரவல் ஃப்ரேம் ஒர்க்கை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரி, இந்த லாரவல் ஃப்ரேம் ஒர்க்னால் என்ன? நல்லா நான் வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது நான் இதுக்கு தான் அடிப்படையாக சொன்னேன். பேசிக்கான பிஹெச்பி, ஜாவா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் படிக்கணும். ஏன்னா பேசிக்கான விஷயத்தில் இருந்து தான் இதை அடுத்த லெவல் கொண்டு வந்திருக்காங்களே தவிர இதை டேரெக்டாக எஸ்டிகே டெவலப்மெண்ட் கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்குன்னா, இந்த பிஹெச்பியில் நீங்கள் 4-5 கிளாஸை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஃபைலுக்கு நீங்கள் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதில் உள்ள ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ணுவீங்களா? அதுதான் பேசிக். அந்த இதை வச்சு தான் இந்த ஃப்ரேம் ஒர்க்கே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போது நம்ம ஒரு லாரவல் ப்ராஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணலாம். இப்போ லாரவல் ப்ராஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா, கம்போசர் மூலமாக லாரவல் இன்ஸ்டாலரை இன்ஸ்டால் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணலாம். இல்லை டேரெக்டாக இன்டர்நெட் ஆக்சஸ் மூலமாக கம்போசர் மூலமாக ஒரு ப்ராஜெக்டை நம்ம டவுன்லோட் பண்ணலாம். இதுக்கு ரெண்டும் என்ன வித்தியாசம்னா, ஒவ்வொரு தடவையும் நம்ம இன்ஸ்டாலர் வந்து யூஸ் பண்ணோம்னா அதுக்கு வந்து இன்டர்நெட் நமக்கு தேவை கிடையாது. சப்போஸ் நமக்கு வந்து இன்ஸ்டாலர் இல்லாமல் கம்போசரை நார்மலாக யூஸ் பண்ணி அந்த பேக்கேஜஸ் டவுன்லோட் பண்ணும்போது அந்த லாரவல் ப்ராஜெக்ட்டுக்கு இன்டர்நெட் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ நம்ம வந்து ஒரு லாரவல் ப்ராஜெக்டை வந்து நம்ம இப்போ எப்படி நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். கம்போசர் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஃபோல்டருக்கு க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து லாரவல்னு ஒரு ஃபோல்டரை போட்டுக்கலாம். ஓகே, ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிட் ஆகிருக்கு. நம்ம வேறு ஒரு ஃபோல்டர் நேம் க்ரியேட் பண்ணலாம். ஆர்ஏவி. சரி, இப்போ LARAVன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கலாம். ஓகே, ஃபோல்டருக்குள்ளே நம்ம வந்தாச்சு. சரிங்களா? இப்போ வந்து நான் ஒரு லாரவலோட ஃப்ரேம் ஒர்க்கை வந்து டவுன்லோட் தான் பண்ண போகிறேன். அதாவது இன்ஸ்டாலிஸ் பண்ண போகிறேங்கிறதும் சொல்லிக்கலாம். ஓகே, நான் டவுன்லோட் தான் பண்ண போகிறேன். கம்போசர் கிரியேட் ப்ராஜெக்ட் லாரவல் கிளாஸ் லாரவல் மை ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் இப்படி நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, இந்த கம்போசர் பார்த்தீங்கன்னா, இந்த கம்போசர் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த கம்போசர் நான் எதுக்கு சொல்லியிருந்தேன்னா, பேக்கேஜஸ்லேருந்து வெப்சைட்லேருந்து ஒரு மாடலை நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா? கரெக்டாக. ஸோ அதே மாதிரி தான் இந்த லாரவலையும் ஒரு கம்பெனி வந்து பேக்கேஜாக ஒர்க் பண்ணி அங்கே வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேக்கேஜ் அந்த லாரவல் ஃப்ரேம் ஒர்க்கு மாதிரி யாருனாலும் ஈஸியாக ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். சரிங்களா? சரி, இப்போது இந்த லாரவல் ஃப்ரேம் ஒர்க்கில் என்ன மாதிரி என்ட்ரி பாயிண்ட் இருக்குது, எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது விஷயத்தை நீ நம்ம பார்க்க போகிறோம். கம்போசர் மூலமாக ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணு. அந்த க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட் வந்து எங்கன்னா லாரவல்ங்கிறது ஒரு ஆர்கனைசேஷனை குறிக்குது, /லாரவல்ங்கிறது பேக்கேஜை குறிக்குது. இது வந்து ப்ராஜெக்ட் நேம். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ட்ரு கொடுத்தோம்னா கண்டிப்பாக டவுன்லோட் ஆகும். ஏன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் ஆகும். நமக்கு தேவையான வெர்ஷன் டவுன்லோட் பண்ணணுன்னா இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த லாரவல் ப்ராஜெக்ட் வந்து நமக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது என்னென்னு பார்க்கலாம். ஓகே, 8.0 எடுத்துகிட்டு ஸ்டார் நம்ம ஸ்டார் கொடுத்துடலாம். ஏன்னா என்ன வெர்ஷன் இருந்தாலும் 8 டவுன்லோட் ஆயிரும். ஓகே, இதில் மிஸ்டேக் இருக்குது. க்ரியேட் ப்ராஜெக்ட் லாரவல் என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணி இல்லையா? லாரவல். ஓகே, இப்போ டவுன்லோட் ஆகும். சரிங்களா? ப்ராஜெக்ட் இப்போ டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுவும் ஒரு பேக்கேஜ் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனி ஆர்கனைசேஷன் வந்து இந்த மாதிரி பேசிக்கான பிஹெச்பியை வச்சு இதை அடுத்த லெவலுக்காக கோடிங்கை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கம்பைலரோ இதில் எஸ்டிகோ டெவலப்மெண்ட்டுமே எதுவுமே கிடையாது. சரிங்களா? அதனால் இது வந்து நார்மலான ஒரு விஷயந்தான். யாராலையும் இந்த லாரவல் பேக்கேஜ் மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நம்ம டவுன்லோட் ஆன லிஸ்ட்டை பார்க்கலாம். இது நம்ம ஃபோல்டருக்குள்ளே போய்க்கலாம். சரி, உள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, அந்த ஃபைல் கரெக்டாக கொடுக்கல. மை ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட். ஓகே, உள்ளே வந்தாச்சு. பார்க்கலாம். ஓகே, லாரவலோட டவுன்லோட் பண்ண பேக்கேஜஸ் எல்லாமே இதில் உள்ளே இருக்குது. சரி, நான் வந்து விசுவல் ஸ்டுடியோ கோடு யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அவ்வளோத்தையும் விசுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து லோட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ எனக்கு இப்போ என்னன்னா எல்லாமே விசுவல் ஸ்டுடியோ கோடில் லோட் ஆகும். சரி, எனக்கு வந்து என்னோடய ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. சரி,
இதில் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா composer.json. இதில் தான் லாரவனோட வெர்ஷன் இருக்கும். நம்ம என்ன வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு லாரவல் என்ன ஃப்ரேம்ஒர்க்கோட வெர்ஷன் என்ன போட்டிருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா லாரவல் ஃப்ரேம்ஒர்க் 8.75 வந்து எனக்கு டவுன்லோட் ஆகிருக்கு. இதெல்லாம் மற்றதெல்லாம் ஒரு பேக்கேஜஸ், இதெல்லாம் பேக்கேஜஸ். இது ஒரு பேக்கேஜ், இது ஒரு பேக்கேஜ்னால் சின்ன சின்ன மாடலுக்கு தேவையான சப்போர்ட்டிங் மாடல் எல்லாமே லோட் ஆகிருக்கு. சரிங்களா? இதில் உங்களுக்கு ஏதாவது தேவை, அந்த பேக்கேஜை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எது தேவையில்லைங்கிறத நீங்களே ரிமூவ் பண்ணிக்கலாம். அதை ஃபியூச்சரில் நம்ம பார்க்கலாம். சரி, இந்த composer.log ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இது என்னென்னா ஒன் டைம் வந்து நீங்கள் ப்ராஜெக்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது இந்த கம்போசர் ஃபைல் வந்து லாக் ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? ஸோ இது ஜென்ரேட் ஆகும்போது இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குது, எங்கேருந்து சோர்ஸு, இது எங்கேருந்து என்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே இதில் வரும். இதை வந்து நான் ஃபியூச்சரில் என்னென்னு நம்ம தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? இந்த package.json இதில் வந்து நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கமாண்டை வந்து டெர்மினல் ரன் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு வந்து அந்த பெரிய கமாண்டை உள்ளே கொடுத்துட்டு எப்படி ஷார்ட்டாக மாற்றுறங்கிற விஷயம் எல்லாமே இந்த packages.jsonல வரும். சரிங்களா? இதை நம்ம ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஒரு தேவையான யூஸ் பண்ணும்போது நம்ம இதை பார்க்கலாம். சரி, இப்போதைக்கு வந்து இது 3 மட்டும் நீங்கள் பேசிக்காக இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ட்ரி பாயிண்ட்டு பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட்டில், அதாவது லாரவல் ப்ராஜெக்ட்டில் பப்ளிக்னு ஒரு ஃபோல்டர் இருக்கா, இதுக்குள்ளே இண்டெக்ஸ்ன்னு இருக்குது. சரிங்களா? இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட்ஸ் நமக்கு முக்கியமாக தேவையானதை மட்டும் பார்க்க போகிறோம். இந்த இருக்குல்ல, இது வந்து கம்போசர் ஆட்டோலோட், அதாவது கம்போசர் சம்மந்தப்பட்ட எல்லா ஃபைலையும் இங்கே உள்ளே கொண்டு வந்துடும் சொல்லிட்டு இதோட அர்த்தம். ரெக்யூர்னா இம்போர்ட் பண்ணிக்கோன்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இந்த இப்போ என்ன ஆகும்னா கம்போசரில் சம்மந்தப்பட்ட எல்லா பேக்கேஜ் எல்லாம் டிபெண்டன்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று லிங்கில் இருக்கும். நம்ம இந்த ரெக்யூர்டு கொடுத்து இந்த லொக்கேஷனோட ஆட்டோ லோட் பண்ணோம்னா அந்த ஃபைல் பேக்கேஜ் எல்லாமே இதுக்குள்ளே வந்து இன்சர்ட் ஆயிரும். சரிங்களா? இதுக்குள்ளே வந்து இன்க்ளூட் ஆயிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா bootstrap.app, அதாவது இந்த ஃபைல் ரொம்ப முக்கியமான ஃபைல். இது கான்ஃபிகரேஷன் ஃபைல் எல்லாம் லோட் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல கான்ஃபிகரேஷன் ஃபைல் எல்லாமே லோட் ஆயிரும். சரிங்களா? நீங்கள் நல்லா நான் வச்சுக்கோங்க, லாரவலில் நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா நிறைய பேருமே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான டெவலப்பர்ஸ் என்ன நடத்திருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப்பில் வந்து ப்ரொவைடர்ஸில் இந்த சர்வீஸ் தான் லோட் ஆகும். இந்த சர்வீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் ரவுட்டிங் பேஜுக்கு வரும். ரவுட்டிங் பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ரவுட்டிங் பேஜ் இந்த கண்ட்ரோலருக்கு போவோம். கண்ட்ரோலருக்கு போனப்போ தான் அதுக்கப்புறம் அவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, மாடலை கனெக்ட் பண்ணுறாங்க பொறுத்து தான் நம்ம எக்ஸிக்யூஷன் நடக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது ரொம்ப தப்பான விஷயம், புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இன்னும் உங்களுக்கு தெரியலன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன ரெக்வஸ்ட் என்ட்ரி கொடுத்தாலும் இந்த பப்ளிக் ஃபோல்டருக்குள்ளே மட்டும்தான் வரும், வேறு எந்த இதுக்குமே போகாது. இதுக்குள்ளே வந்து தான் ஃபஸ்ட்டு என்னென்னா கம்போசரை லோட் பண்ணும், கம்போசர் சம்மந்தப்பட்ட எல்லா ஃபைலையும் லோட் பண்ணும். அப்புறம் வந்து கான்ஃபிகரேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா ஃபைலையும் லோட் பண்ணும். சரிங்களா? சரி, அப்புறம் என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து கர்னல் இருக்கா, இது வந்து என்ன பண்ணணும், அந்த கர்னல் கிளாஸை வந்து ஆப்ஜெக்டாக வந்து கிரியேட் பண்ணி எடுத்து வச்சுக்கும். சரிங்களா? சரி, இதில் வந்து கர்னல் ஹேண்டில் ரெக்வஸ்ட்டும் கொடுத்துருக்கா. ஓகே, இதில் என்ன நடக்கும்னா வெளியிலேருந்து வர்ற ரெக்வஸ்ட்டை எல்லாமே இதில் கேப்சர் பண்ணி இந்த ரெக்வஸ்ட்டாக வந்து இதில் சேவ் பண்ணி வச்சுக்கும். பட் இந்த ஹேண்டில் என்ன பண்ணுவோம் தெரியுமா, இந்த ஹேண்டில் இதுக்குள்ளே வர ரெக்வஸ்ட்டை எல்லாம் நம்ம இந்த பேராமீட்டராக உள்ள பாஸ் ஆகுதா, இது வந்து என்ன பண்ணோன்னா பிஹெச்பியோட ரா கண்டிப்பாக நீங்கள் பேசிக் பிஹெச்பி படிச்சிருந்தா கண்டிப்பாக, அதனால தான் நான் பேசிக் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறேன். இந்த இடத்துல என்ன நடக்கும்னா $போஸ்ட்டு $கெட்டுங்கிற வந்து குளோபல் வேரியபிள்ஸ்லாம் நிறைய இருக்கும். அதாவது பிஹெச்பியோட பேசிக் அது எல்லாமே இதுக்குள்ளே யூஸ் பண்ணி தான் இதை கேப்சர் பண்ணியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ஃப்ரேம் ஒர்க் எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த கர்னலுக்குள்ளே அந்த கெட்டு போஸ்ட்டுங்கிற மெத்தட் எல்லாமே இருக்கும். அது ஒரு ஆப்ஜெக்டாக கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே வர்ற ரெக்வஸ்ட் என்ன டைப்னு சொல்லிட்டு அந்த ரெக்வஸ்ட்டை உள்ளே அனுப்புகிறாங்க. இந்த ஹேண்டில் என்ன பண்ணும் தெரியுமா, இதுதான் இந்த சர்வீஸ் ப்ரொவைடரு, இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் லோட் பண்ணோம். அப்புறம் வந்து இது சர்வீஸ் ப்ரொவைடருக்கு, இது ஆல்ரெடி இந்த இடத்துல சர்வீஸ் ப்ரொவைடர் லோட் ஆயிரும். சரிங்களா? அந்த இடத்துல லோட் ஆயிரும். இது சர்வீஸ் ப்ரொவைடருக்கு போகணுமா, இது ரவுட்டிங்கில் வந்து எந்த ரவுட்டிங் போகணும், ஒருவேளை மிடில் வேராக இருந்தால் எந்த மிடில் வேருக்கு போகணுங்கிறது எல்லாமே இந்த இடத்துல தான் நடக்கும். சரிங்களா? அங்கே எங்கேயுமே நடக்காது. இந்த ஒரு கால் தான். இதுக்கப்புறம் அந்த உங்களுக்கு தெரியும், இப்போ நீங்கள் வந்து ரவுட் பேஜுக்கு போயிருப்பீங்க, எக்ஸாம்பிளுக்கு ரவுட் பேஜுக்கு வந்துக்கலாம். இதில் இந்த மாதிரி ரவுட் வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து மிடில் வேர் ஆட் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த இடத்துல மிடில் வேர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பேசிக்காக பார்க்குறவங்களுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் லைட்டாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம மிடில் வேர்னா என்னென்னு இன்னொரு கிளாஸில் வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த இடத்துல மிடில் வேர் ஃபஸ்ட் லோடாக இருக்கலாம். ஸோ இந்த ரவுட்டிங் பேஜ் எல்லாமே இந்த செக்ஷனில் ஃபஸ்ட்டு இந்த பப்ளிக் ஃபோட்டோ லோட் ஆகும்போது ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, மிடில் வேர் இருக்கா, ரவுட் இருக்கா, அந்த விஷயங்கள் எல்லாமே கவனித்து தான் இது பெர்ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? ஸோ இதுக்குள்ளே தான் அந்த கண்ட்ரோல் எல்லாமே நடக்குதே தவிர இதில் தனியாக அந்த கண்ட்ரோல் நடக்கலை, புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்போது இந்த வர்ற ரெக்வஸ்ட்டை கேப்சர் பண்ணி அந்த ரெக்வஸ்ட்டை கேப்சர் வந்து கெட்டாக போஸ்ட்டாங்கிற விஷயத்தில் எல்லாமே பார்த்துட்டு அது கண்ட்ரோலருக்கு போகணுமா இல்லைன்னா ரவுட்டிங் எல்லா பேஜுக்கு போகணுமா சொல்லிட்டு அந்த ப்ராசஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து அங்கேருந்து நமக்கு ப்ரௌசர் கிடைக்கும் இல்லையா, அந்த ரெஸ்பான்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ரெக்வஸ்ட்டையும் ரெஸ்பான்ஸையும் வந்து டெர்மினேட் பண்ணணும். இது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கர்னல் லெவலில் நடக்கிற விஷயம் வந்து ஒரு செஷன் மாதிரி நடக்கும்.
ஸோ அது வந்து திருப்பி செஷனில் வந்து ஸ்டோரேஜ் சேவ் பண்ணி அந்த இதை வந்து நம்ம இப்போ சேவ் பண்ணி அதை ஒரு மெமரி ஸ்பேஸ் மாதிரி அதிகப்படுத்தாமல் போக அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா அதை வந்து ரிலீஸ் பண்ணி விட்ரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அந்த இடத்துல இருக்கும். ரெக்வெஸ்ட்டு முடிஞ்சுதா, ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா அந்த செஷன் கனெக்ஷன் வந்து டெர்மினேட் பண்ணி விடு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு MySQL நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை கொரி எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டு அந்த கனெக்ஷன் க்ளோஸ் பண்ணுறீங்களே, அதே மெத்தட் தான் இல்லை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த இதில் எதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் இந்த ஒரே ஒரு இண்டெக்ஸ் பேஜில் மட்டும்தான் நடக்குது. ஸோ இந்த ஹேண்டில்குள்ளே நடக்கிற விஷயம் தான் கம்ப்ளீட் கண்ட்ரோல் வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்கோட கண்ட்ரோல் நடக்குது. ஸோ இது மூலமாக தான் உங்களுக்கு வந்து ரவுட்டரா கண்ட்ரோலாக அந்த மாடலை போய் என்னென்ன பண்ணணுங்கிற விஷயத்தை எல்லாமே இந்த டீட்டெயில் தான் தெளிவாக கொடுக்குது. சரி, ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம என்ட்ரி பாயிண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தாச்சு. ஸோ இந்த ப்ராஜெக்டை நம்ம இப்போ சிம்பிளாக ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதிலே நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து என்ன பண்ணுறேன், PHP artisan serve கமெண்ட் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, டெப்ளாய்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் ஒரு URL ஜென்ரேட்டாக இருக்குது, அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். சரி, காப்பி பண்ணோன்னே நான் டேரெக்டாக எங்கே போகிறேன், இந்த இருக்குது URL போட்டேன். ஓகே, எனக்கு லாரவலோட டாக்குமெண்டேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் மாடல் வியூ கண்ட்ரோலர்னால் என்னென்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? ஸோ நம்ம ஒவ்வொரு வீடியோவும் பொறுமையாக நிதானமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லித்தரோம். ஸோ பேசிக்ஸ் இந்த மாதிரி முக்கியமான கான்ஃபிகரேஷன்ஸை வந்து எவ்வளோ தெளிவாக கற்றுக்க முடியுமோ அவ்வளோ தெளிவாக கற்றுக்குவாங்க. ப்ரோக்ராமிங் கூட நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். கான்ஃபிகரேஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெளிவாக கற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் ஒரு ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை காய்ஸ்.